அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு நாணயம் வச்சுருக்கேன். இந்த நாணயத்தோட புகைப்படத்தை உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. ஒன்று ரேச சொல்கிறேன். அனைவருக்கும் குட் மார்னிங். இந்த நாணயம் கிருஷ்ணதேவராய நாணயம். இந்த நாணயத்தின் நடுவில் ஒரு குத்துவாள் கீழ் நோக்கி குத்தப்பட்டிருக்கும். இந்த பக்கம் ஒரு கருடன், இந்த பக்கம் ஒரு கருடன், ரெண்டு பக்கமும் ரெண்டு கருடன் இருக்கும். என்னுடைய எடை 4.18 கிராம். இந்த வாரம் கரெக்டாக சொல்லியிருந்தேன். இதனுடைய எடை 2.42 கிராம். இது ஃப்ரெண்டு ஒரு பக்கம், இது மற்றொரு பக்கம் பின்னாடி. நாகரி மொழியில் சாலமராயா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சாலமராயா. இங்கிட்ட ஒரு மா இருக்கும். இந்த போட்டிருக்கா, இது ஹிந்திலே மா இப்படி தான் வரும். சாலமராயா அப்படின்னு கர்நாடகா நாகரி மொழியில் இதில் எழுதப்பட்டிருக்கும். 2 சர்க்கிளாக முத்து மாலை வட்ட வடிவமாக வரும். இதனுடைய எடை சொல்லிட்டேன். டயாமீட்ரு 15.54 mm. இது குத்துவால் தரையில் ஊனப்பட்டு இருக்கும். 2 பக்கமும் 2 கரட பறவைகள் இருக்கும். மேலே ஒரு சந்திரன் இருக்கும், கீழே ஒரு சூரியன் இருக்கும். அந்த மாதிரி இதில் வரையப்பட்டிருக்கு. நேற்று சிங்கிள் கரடா போட்டிருந்தேன், இன்றைக்கி டபுள் கரடா. இதுவும் விஜயநகர பேரரசை பற்றி தான். காலையிலேருந்து இந்த ஒரு நாணயத்தை தேடி பிடிச்சி எடுத்து இதனுடைய விவரங்களை பூரா கொண்டு வந்திருக்கேன். கிடைக்கவே இல்லை, கிடச்சிருச்சு. ஆனால் கிடைக்காம நம்ம விட போகிறதும் இல்லை. குட் மார்னிங் சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்து இதான் அந்த நாணயத்தோட, இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்ச நாணயத்தோட முழு வடிவம். இதை நீங்கள் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அந்த நாணயத்தில் காமிச்சது அத்தனையுமே இதில் 100% இருக்கும். நடுவில் ஒரு குத்துவால் தலைகளை குத்தப்பட்டு இருக்கும். 2 பக்கமும் கரடங்கள் இருப்பாங்க. மேலே ஒரு சந்திரன் இந்த வரி வடிவம் போட்டிருக்கும், சந்திரன் மாதிரி. இந்த பக்கம் நான் சொன்ன மானா மாதிரி இருக்கலாம், சாலமராயா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த கிருஷ்ணதேவராயனுடைய இன்னொரு பட்டை சாலமராயா. இந்த போட்டிருக்கு வருங்க, சாலமராயா. சாலமராயா ராயா அப்படின்னா மன்னன், நமக்கு ராஜா அப்படின்னா மன்னர். நம்ம சாலமராஜா அல்லது கிருஷ்ணராஜா, கிருஷ்ணதேவராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிருஷ்ணமை இந்த போடுங்க. இது திருமலராயா அப்படின்னு நம்ம திருமலைராஜன் அப்படிமா. திருமலைராஜன் பட்டணம்னு ஒரு ஊர்லாம் இருக்குது. ஒரு ஆறு இருக்குது, திருமலைராஜன் ஆறு அப்படின்னு ஒரு ஆறுலாம் இருக்குது. இது எல்லாமே காரைக்கால், பாண்டிச்சேரி, சோழ மண்டலங்கள், கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த ஏரியாவை இவங்க ஆட்சி செய்த ஒரு பேரரசர்களில் இவர் ஒருத்தர். இது 100% பியூராக உள்ளது. எனக்கு இந்த நாணயத்தை அனுப்பிய நண்பருமே அந்த சாலமராயா நாணயம் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அதில் மாற்ற கருத்து இருக்காது. இது எனக்கு அனுப்பிச்ச நண்பருடைய ஃபோல்டர். விஜயநகர் திருமலைராயா 1200 ரூபா. திருமலைராயா 1569 to 1572 வரைக்கும். இது 4 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த நாணயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல். இது அதுக்கு அடுத்த நாணயம். இது இப்போ நான் காமிச்சோம்ல அதே நாணயம். இது தேடி பிடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இது இந்த பின்புறம் எழுதப்பட்டிருந்துச்சுல அந்த படம். இது சங்கு சக்கரம் உள்ள நாணயம். இதுதான் அந்த நாணயத்தினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். எது இந்த இருக்கு வருங்க, இந்த இது இங்கிட்ட எடுத்து வச்சுருவோம். இதை காமிக்கிறேன். கர்நாடகா அண்ட் ராயலசீமா ஏரியாவில் உள்ளது. விஜயநகர் எம்பரர், அரவிடு வம்சம். இதில் சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம் 3 வம்சம் இருக்குது. இந்த நாணயத்தில் உள்ள மன்னர் அரவிடு வம்சத்தை சார்ந்தவர். ஏன்னா ஒவ்வொரு வம்சத்துலேயுமே கிருஷ்ணதேவராயர் இருக்கார், திருமலைராயர் இருக்கார், தேவராயர் இருக்கார். இது அரவிடு வம்சத்தில் உள்ள நாணயம்.
திருமலராயா காப்பர் வகையில் சேர்ந்தது. 1565 1572 வரைக்கும். இதில் இங்கிலீஷில் என்ன எழுதிருக்குன்னு சொன்னால், த லைனியர் சர்க்கிள் 2 கரடாஸ் ஃபேஸிங் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று பார்க்குறது மாதிரி, வித் எ டேக்கர் இன் த சென்டர் ஸ்ட்ரிங் ஆஃப் டாட்ஸ் அண்டர் எ லைன் இன் த ஃபீல்ட் பிலோ within 2 borders of dotted circle and floral design. The Nagari legend Chalamaraya, Kiripadi coinage of Vijayanagar Empire coin with Vaishnava bit marks, discus and conch plate coin. என்ன சொல்லுறாங்க தெரியுதா? நம்ம ஹிந்து மதத்தில் சைவ மதம் வைஷ்ணவ மதம் இருக்குல்ல, இவங்க வந்து வைஷ்ணவத்தை முதன்மையாக கையாண்ட ஒரு பேரரசு. ஏன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கிறார்ல, அவரை வணங்கி வந்த மன்னர்களில் இவர்களும் ஒருவர். தமிழில் கொஞ்சம் சொல்கிறேன். திருமலை ராஜா விஜயநகர பேரரசின் பிரதிநிதியாக காரைக்கால் மற்றும் தஞ்சை பகுதிகளை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளன் அல்லது பேரரசன் அல்லது மன்னன். பட்டீஸ்வரம் கோயில் கல்வெட்டு ஒன்று இவரை சோழ மண்டலத்தின் மகா மண்டல ஈஸ்வரன் என்று குறிப்பிடப்படுகிறது. பட்டீஸ்வரம் கல்வெட்டில் வேணும்னா உங்களை புக்கில் இருந்து கூட நான் அந்த ஷார்ட்டெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கேன். 100% ஒரிஜினலான காயின்னு, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதே இது குட் கண்டிஷனாக கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு ஃபேக் காயினை கூட கொடுத்துருவேன். நம்மளுக்கு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபேக்குங்கிற பேச்சுக்கே நம்மகிட்ட இடம் கிடையாது. இது கொஞ்சம் அந்த கண்டிஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமே ஒரிஜினல் காயின், அதனால தான் அப்படி இருக்குது. அதுக்கடுத்து பாபநாசத்தில் காணப்படும் 2 கல்வெட்டுகள் இவரை விஜயநகர பேரரசின் சோழ மண்டல ஆட்சியாளன் என உறுதிப்படுத்துகின்றது. திருமலைராஜன் தன் தலைநகரை காவிரியின் கிளைநதி பாயும் இடத்தில் அமைத்தார். காவிரி கரையில் அமைச்சாலே தமிழ்நாடு முக்கால்வாசி வந்துடும். காவிரியின் கிளை நதிகள் தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஏரியாவை அமைத்தார். இவர் ஆட்சி செய்த பகுதிக்கு திருமலைராயன் பட்டணம் அப்படி என்று பெயரை விட்டார். இன்று வரைக்கும் அந்த ஊர் இதே பெயரிலேயே விளங்குகின்றது, திருமலைராயன் பட்டணம். அந்த ஊரில் ஓடும் ஆற்றின் பெயர் திருமலைராஜன் ஆறு என தற்போது வரை அழைக்கப்பட்டு வருகிறது. இவருடைய நாணயங்களில் சாலமராயா என்றும் நாகரி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக செம்பு நாணயங்களே பல இடங்களில் கிடைத்துள்ளன. திருமலை ராயா நாணயங்களை பெரும்பாலும் தென்னிந்திய நாணயங்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் விஜயநகர பேரரசின் நாணயங்கள் என கூறுவதுதான் சரி. இருந்தாலும் விஜயநகர பேரரசு என்கின்ற அரசும் இந்தியாவின் தென்பகுதிதான். தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இந்த வகை நாணயங்கள் அரிதாக ஒரு சில இடங்களில் கிடைக்கப்பெறுகின்றன. கோனேரிராயன் என்ற மன்னனும் இந்த வகை நாணயங்களை கோனேரிராயன் என எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் வந்து திருமலை ராஜன் வெளியிட்டிருக்கிறாரு, திருமலை ராயன் வெளியிட்டிருக்கிறாரு, சாலமராயன் வெளியிட்டிருக்காரு. அவர் கோனேரி ராயன் சொல்லி அவர் வெளியிட்டிருக்காரு. கோனேரி ராயன், கோனேரி ராஜன், அவ்வளோதான். ஒரு அழகுபட உள்ள ஒரு நாணயம். ஃபுல் கண்டிஷன் தான், 100% கண்டிஷன்லாம் சொல்ல முடியாது. இது மாதிரி ஆதாரப்பூர்வங்களோடு, வரலாற்று ஆதாரங்களோடு, கல்வெட்டு ஆதாரங்களோடு, நடைமுறையில் உள்ள அந்த ஊர்களின் பெயரோடு, ஆறுகளின் பெயரோடு, காலங்களின் வகை கருதி இதை 100% நிரூபித்து சில நாணயவியலாளர்கள் நாணயங்கள் விற்பனை செய்தால் அதை கண்டிப்பாக வாங்கி கொள்ளுங்கள். எந்த சந்தையும் பட வேண்டாம், கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு வரலாற்று பொக்கிஷம். 1525, இன்றைக்கி 2025. இது 1565 to 72 வரைக்கும் 500 வருஷம். 500 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு நாணயத்தை வரலாற்று ஆதாரங்களோடு உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழகத்து சேனலில் நம்ம சேனலில் நம்பர் 1. நோ ஃபேக், போலி நாணயங்கள் கிடையாது, ஏமாற்று வகையான நாணயங்கள் கிடையாது. தனியாக இந்த மாதிரி செம்பில் செஞ்சு இந்த மாதிரி பிரிண்டெல்லாம் போட்டு அதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இது நமக்கு கிடையாது.
ஒரு நாள் முழுவதும் இந்த நாணயங்களில் நான் இருந்து இந்த விவரங்களை நான் சேகரித்து உங்களது பார்வைக்கு வைத்து இதை நான் விற்பனை செய்தால் எனக்கு அந்த விற்பனையை விட இன்று எனக்கு கிடைத்த வரலாற்று அறிவுதான் எனக்கு பலன் தருமே தவிர இந்த நாணயத்திற்காக நீங்கள் அனுப்புகின்ற பணம் எனக்கு பலன் தராது. இன்றைக்கி ஒரு நாள் செலவை வேணால் அது ஈடுகட்டுமே தவிர இது சம்பந்தப்பட்ட அறிவை நான் வளர்த்து கொண்டது அது எனக்கு என்றைக்கும் பயன்படும். ஒரு கல்லூரியில் என்னை அழைத்தார்கள். அக்பர் நாணயத்தை பற்றி விவரிப்பதற்காக கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்கு நாணயவியல் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு என்னை அழைச்சாங்க. நான் போயிருந்தேன். அக்பர் சம்பந்தப்பட்ட நாணயங்கள் தென்னிந்தியாவில் எவ்வாறு கிடைத்தது என்கின்ற ஒரு வரலாற்றுக்கு சிறு குறிப்புகள்லாம் சொன்னேன். ஏன்னா அக்பரோ அவுரங்கசீப்பரோ பாபரோ ஹுமாயூனோ அந்த முகலாய பேரரசர்கள் யாருமே தமிழ்நாட்டை ஆட்சி செய்யவில்லை. அவர்களது தளபதிகள் வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள், கொலை செய்தார்கள், போனார்களே தவிர தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததாக முகலாய மன்னர்கள் யாரையும் நாம் சொல்ல முடியாது. இது ஒரே மன்னனின் கைப்பிடியில் தமிழகம் முழுவதும் இருந்திருந்தால் அந்த மன்னனை வீழ்த்தி அவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றியிருக்கலாம். பல நூறு மன்னர்களிடம் இந்த தமிழ்நாடு இருந்த காரணத்தினால் ஒவ்வொரு மன்னனையும் அவன் வென்று இந்த தமிழ்நாட்டை பிடிக்க இயலவில்லை. போர் என்று வரும்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆட்சி செய்யும் பொழுது அனைவரும் தனித்தனியாக ஆட்சி செய்தார்கள். மதுரை சுக்கநாத நாயருக்கு மேலே படையெடுக்கும் பொழுது ராமநாதபுரம் சேதுபதி போய் கை கொடுத்தார். திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மீது படையெடுக்கும் பொழுது சிங்கம்பட்டி ஜமீன்தார் தனது படைகளை அனுப்பி அங்கு வெற்றி பெற செஞ்சார். சிவகங்கையில் வேலுநாச்சியாருக்கு ஒரு பிரச்சனை வரவும் ஹைதரில் வந்து உதவி செஞ்சார். அது மாதிரி இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க, ஆபத்துக்கு உதவுவாங்க. அந்த எண்ணங்களை தனது பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் பேச மாட்டாங்க, சண்டை ஓடுவாங்க, மூஞ்சியை தூக்கிட்டு போயிடுவாங்க, மோரையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு என்னம்பாங்க, இவனுக்கு என்னம்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இவன் ஓடி போயிடுவான். அண்ணனும் தம்பியும் 10 வருஷம் பேச மாட்டாங்க, 20 வருஷம் பேச மாட்டாங்க. வேறொருவன் வந்து அண்ணனையோ தம்பியோ தொட்டால் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டு எதிரியை வீழ்த்தி விடுவார்கள். அது நம்ம தமிழர்களுடைய மரபணு. அப்படி தனித்தனியே பிரிந்து ஆட்சி செய்தாலும் தமிழக மன்னர்கள் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒன்று சேர்ந்த காரணத்தினால் எந்த ஒரு வெளி மன்னர்களும் உள்ளே வந்து ஆட்சி புரிய இயலவில்லை. ஒரு அற்புதமான ஒரு நாணயத்தை உங்களது பார்வைக்கு வச்சுருக்கேன். இது இப்படியே நீங்கள் நாணயத்தை இதை வாங்கி நீங்கள் பேங்க் லாக்கர்லேயோ வீட்டிலையோ வச்சுட்டு இதனுடைய புகைப்படத்தை மட்டும் உங்களை பூஜையிலே வைக்கலாம். ஏன்னா இதில் கருடன் இருக்கார், அவர் ஒரு இறைவன். வெற்றியின் சின்னமான வாள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் வெற்றி அடையணும். ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி உள்ள கர்நாடக நாகரி மொழி இருக்குது. நாகரிங்கிற ஒரு மொழி, நாகரி மொழி, பிராமி மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, பிரஸ்திரைக்காங்கிறதே ஒரு மொழி தான், ஒரு நூலின் பேர், அந்த மொழியின் பேர் தான் அது. அது மாதிரி இன்னும் நிறைய மொழிகள் பேர் சொல்லிக்கிட்டே வருவேன். என்ன அது மாதிரி இது ஒரு மொழி. இந்த மொழி உருவம் பொறிக்கப்பட்ட முத்து மாலைகள் பொறிக்கப்பட்ட வாள் குத்தப்பட்ட கரடப்பறவை உள்ள ஒரு சந்திரனும் சூரியனும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நாணயம். ஏற்கனவே நேற்று ஒரு நாணயத்தை வந்து நான் 650 ரூபா தான் கொடுத்தேன். இதனுடைய ரேட் வந்து 1200 விற்கணும். இது எனக்கு ஒரே ரேட்டை தான் போட்டு விட்டார். இது 1200 விற்கணும். நான் 1600 விற்கலை. அதே 650 ரூபாய்க்கு கொடுக்கேன். எவ்வளோ குறைக்கேன்? 550 ரூபா குறைச்சி கொடுக்கேன். அதேமாதிரி இருக்கட்டும்னு சொல்லி. அதனால் நாணயங்களின் இது வந்து ஸ்கேர்ஸ் வகை நாணயம். வலைத்தளத்தில் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்கான்னு தெரியுமா? $50 போட்டிருக்கான், 4000 போட்டிருக்கான். அந்த போட்டிருக்கான் பாருங்க, எஸ்டிமேட் $15 போட்டிருக்கா, $50 போட்டிருக்கா, 4000 போட்டிருக்காங்க. நான் வெறும் 650 ரூபா கொடுக்கேன். ஏன்னா அந்த நாணயத்தை கொடுத்த காரணத்தினால இதையும் அதே விலை கொடுக்கேன். 650 ரூபாங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போனால், கொத்தனார் வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம், பெயிண்ட் அடிக்க போனால் 900 ரூபா சம்பளம். காலையிலேருந்து வலைத்தளத்தில் சர்ச் பண்ணி இந்த நாணயங்கள் சம்மந்தப்பட்ட நாலேஜை நான் வளர்க்குறதுக்கே பல லட்சங்கள் செலவழிச்சிருக்கேன். பல ஆண்டுகள் நான் அதுக்கு ஒதுக்கியிருக்கேன். பல மணி நேரங்கள் நான் அதுக்கு ஒதுக்கியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு வழியை அதுக்கு கொடுத்துருக்கேன். நான் அப்படி நாணயங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நாலேஜ், அந்த அறிவியல்னா அது யாருடைய நாணயம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு செப்பு நாணயம் கிடக்கு, டப்பால் ஓடு, அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண முடியாது. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதே 650 ரூபா தான். இது ஸ்கேர்ஸ் ஐட்டம், இருந்தாலும் விலை கூட்டலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கண்டிஷனாக இருந்தால் கூட கூட்டிக்கலாம். கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. நாணயத்தில் வந்து இன்னும் குட் கண்டிஷனாக இருக்குது. இந்த பாருங்க, இதான் நாணயத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த மேலே இருக்குது பாருங்க. இது நாணயத்துலேருந்து குட் கண்டிஷனாக தெரியுது இந்த நாணயம். இதிலேருந்து கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது இதில். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.